ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் கொஞ்சம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் போட்டு கொஞ்ச நாள் ஆச்சுது, இப்போ தான் வந்திருக்குது. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? இது என்னென்னா கிச்சனில் ஸ்க்ரப்பர் எல்லாம் வைக்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக தண்ணி அப்படி வடிஞ்சு போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருக்குது. ஸோ அது ஓகேவாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். எனக்கு ஸ்க்ரப்பர் வைக்கிற ஏரியாவில் கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்காக இது வாங்கினேன். இது குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம இதில் வச்சாச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோப்பியாக கீழே வச்சுருக்காங்க இல்லையா, தண்ணி எல்லாம் அப்படியே வடிஞ்சு கீழே போயிடும், சிங்குக்கு போயிடும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அது வாங்கியிருக்கிறேன். இப்போதைக்கு பார்க்குறதுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. இனி போக போக நம்ம யூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ நாள் வரும்னு தெரியல, பார்க்கலாம். இதில் வந்து 3 கலர்ஸ் இருந்தது. க்ரே, பிளாக், ஒயிட் இருந்துச்சு. நான் பிளாக் சூஸ் பண்ணேன். இது என்னென்னா டிஷ்யூ பாக்ஸ். நம்ம நார்மலாக டிஷ்யூஸ் வந்து பாக்ஸில் அந்த மாதிரி தானே வருது. ஸோ அதனால் அது வைக்கிறதுக்காக வாங்கினேன். இது ஆக்சுவலாக அந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே அந்த கிளாஸோட பேட்டர்ன், கிளாஸ் இல்லை, அந்த பிளாஸ்டிக் அந்த இதுதான், பட் அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இதை சூஸ் பண்ணேன். இதுலேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. ஒயிட் இருந்துச்சு, இந்த மாதிரி இந்த கலரும் இருந்துச்சு. அக்ரிலிக் கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம டிஷ்யூ வச்சுட்டு மேலே வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான். கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. நம்ம டிஷ்யூஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு சைஸும் நல்லா இருக்குது. எனக்கும் பிடிச்சிது. இது நல்லா போகும்னு தோணுது. ஸோ வாங்கி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு ஹேண்ட்பேக் தான். என் ஃப்ரெண்டோட பர்த்டே வருது. ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். கொஞ்சம் மோரார்லெஸ் என்னோடய ஹேண்ட்பேக் மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. நான் வாங்கியது ரொம்ப வருஷம் ஆகுது, 2-3 இயர்ஸ் கிட்ட ஆகுது. நல்லாவே தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கும் அதே மாதிரி நல்லா போகும் அப்படின்னு திங்க் பண்ணி வாங்கினேன். நான் வாங்கினது இந்தியாவில் தான் வாங்கினேன். பட் இது இங்கே அதே பேட்டர்னில் அதே மாடலில் இருந்தனால நான் வாங்கினது. இந்த மாதிரி தான் குட்டியாக தான் இருக்கும். நம்ம ஸ்லிங் பேக் மாதிரி போட்டுக்கலாம். உள்ளே வந்து லாங்காக போடுறதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. பட் என்னோடதில் இதுவும் கூடவே இந்த சின்ன ஸ்ட்ராப்புமே இருந்துச்சு. பட் இதில் சின்ன ஸ்ட்ராப் இல்லை, குட்டியாக இருக்கக்கூடிய சின்ன ஸ்ட்ராப் தான். அந்த லாங்காக போடுறதுக்கு அந்த குட்டி மெலிசான ஸ்ட்ராப் இல்லை. பட் அதே மாதிரி எல்லா 2 ஜிப் இருக்குது. உள்ளவே மேக்னெட்டிக் இது இருக்குது. மற்ற எல்லாமே சேம், நான் வச்சுருக்க மாடலே அதே தான். அதே மாதிரி இந்த பிளாக் கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதனால் இது வாங்கினேன். அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ப்ரௌன் கலர் தான் அது. இது வந்து பசங்க 2 பேருக்குமே டவல் வாங்கினேன். 2 பேருக்கும் ஒரே கலர் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலி நான் செலக்ட் பண்ணது ஒன்று பர்பிள், ஒன்று ப்ளூன்ற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ண ஞாபகம். பட் பார்த்தா 2 பேருக்குமே ப்ளூ தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த டவல் நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே பொம்மை படம்லாம் போட்டு அந்த மாதிரி தான்.
என்ன இதில் டிஃப்ரெண்ட்னா கையும் போட்டுக்கலாம், கை போடுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கை போட்டு கட்டிக்கலாம். அது மாதிரி அதில் வந்து பட்டன்ஸும் வச்சுருக்காங்க லாக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன், அந்த ரேபிட் பேட்டர்ன்லாம் பிடிச்சிருந்து. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்தேன். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பட்டன்ஸும் இருக்குது. மேலே மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கையில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இது பெருசுக்கு க்ராக்ஸ் வாங்கினேன். 2 பேருக்குமே வாங்கியிருக்கிறேன். பெருசு வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணா. ஸோ இந்த மாடலில் அவள் தான் சூஸ் பண்ணா. ஸோ இது வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து மேலே அந்த டாப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த டெக்கரேட்டர்ஸாக. அது அந்த ஸ்லிப்பர்ஸில் நம்ம ரிமூவபிள் தான். அதே மாதிரி நிறைய நம்ம வாங்கவும் செஞ்சுக்கலாம். அது வாங்கி நம்ம இதிலேயே அட்டாச் பண்ணிடுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு அது வாங்கியாச்சு. இப்போது சம்மர் இப்போவே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ அந்த டைம்லலாம் போடுறதுக்கு தேவைப்படும்ல, அதனால தான். இந்த இது தான் அந்த பொம்மை, ஸ்ட்ராபெரி அதெல்லாம் வச்சுருக்காரு, ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அது ரிமூவபிள். நம்ம வேறையும் எக்ஸ்ட்ரா வாங்கி இதில் வச்சுக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறதில்ல. பட் இதில் அதெல்லாம் இருந்ததுனால வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் வாங்கி கொடுத்துருக்குறேன். அப்புறம் இந்த ஹேர் கிளிப்ஸு, இதுவும் பசங்களுக்கு தான். இப்போ ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்து வைக்கிற மாதிரி உள்ள கிளிப்ஸு. ஸோ அதில் 4 இருந்துச்சு. செட் ஆஃப் 4 தான். ஸோ அது வாங்கினேன். ஒயிட் கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் தான். ரெண்டு பேருக்கும் 2 வச்சு வாங்கியிருக்கிறேன். பட் வைப்பாங்களான்னு தெரியாது. அப்புறம் இது வந்து பசங்க 2 பேருக்குமே குளிச்சுட்டு வந்தோடனே தலையில் கட்டுறதுக்காக தான். இருக்கிற டவலுக்கு ஃபைட் ஆகுது. ஸோ அதனால் செப்பரேட்டாக 2 பேருக்கும் வாங்கிட்டேன். இது தலையில் கட்டிட்டு அந்த தண்ணி போகிறதுக்காக. இதுவும் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வச்சுட்டு செலக்ட் பண்ணாங்க 2 பேரும். ஸோ அந்த 2 பேருக்கும் ஒரே கலரில் தான். இது வந்து பின்னாடி நம்ம முடியெல்லாம் உள்ளே வச்சுட்டு பின்னாடி இருந்து எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். அந்த பட்டனில் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நேரம் ஈரமாக இருக்கக்கூடிய முடிக்கு கரெக்டாக உள்ளே இருக்கிற மாதிரி தான். 2 பேருக்கும் வாங்கினேன். யூஸ் பண்ணேன். 1 டே யூஸ் பண்ணேன். கரெக்டாக தான் நல்லா இருந்துச்சு 2 பேருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒன்று வாங்கியிருக்கிறேன். எனக்கு க்ரே கலரில் வாங்கினேன். அவங்க 2 பேருக்கும் அந்த சாண்டல் கலர், க்ரீம் கலர் அந்த மாதிரி அவங்க 2 பேரும் அதான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதை நான் வந்து இந்த க்ரே கலர், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹேரை பெருசாக இருக்கனால அது கொஞ்சம் பெருசானது. அது கிட்ஸுக்குள்ளது. இந்த மாதிரி தான். இது தலையில் வச்சுட்டு பின்னாடி வந்து சுருட்டி அப்படியே மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளேயே சின்னதாக ஒரு எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கலாம். இந்த ஆக்சுவலாக நான் வந்து இது டிஜிட்டல் கிளாக்குன்னு தான் திங்க் பண்ணி வாங்கினேன். பட் பார்த்தா அது கிளாக் மாதிரி ஒர்க் ஆகலை, அலாரமாக தான் இருக்குது. இன்னும் நான் டீட்டெயிலாக அது எடுத்து பார்த்து தான் செட் பண்ணணும். பட் நான் பார்த்த மட்டுக்கும் அது அலாரம் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இது வந்து பேட்ரியும் போட்டுக்கலாம், அப்புறமா பவர்லேயும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான். பட் டிஜிட்டல். இந்த மாதிரி தான். இந்த மாதிரி டைம் இது பண்ணுற மாதிரி டிஜிட்டலில். அப்புறம் மேஷர் வாங்கினேன். நார்மலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேஷர் தான். இப்போ இது கூடவே போட்டுடலாம் தான் வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதனால் இது கூடவே போட்டாச்சு.
நார்மலான ஒரு சைஸில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அவ்வளோதான். அப்புறம் பசங்க 2 பேருக்குமே ஒரு ஷார்ட்ஸ் வித் டிஷர்ட் அந்த செட்டு தான் 2 பேருக்கும் ஒரே இதில் வாங்கினேன். இனி அது போட்டு சம்மருக்கு போட்டதுக்காக ஷார்ட்ஸ் வித் டிஷர்ட், அவ்வளோதான். இது பெருசுக்கு சின்னதுக்கு 2 பேருக்கும் ஒரே மாடலில் ஒரே கலரில் வாங்கியாச்சு. அப்புறம் இது வந்து ஹேர் கிளிப் தான் 2 பேருக்கும். இது அழகாக க்யூட்டாக இருந்தது. இது செட் ஆஃப் 8ன்னு நினைக்கிறேன். நிறையா டிஃப்ரெண்ட்டான இதில் இருந்துச்சு. எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ப்ரௌன் கலர் வித் சாண்டல் காம்பினேஷன், அதனால் அதுவும் வாங்கினேன். இப்போ வேறு 2 பேரும் ஹேர் கட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ இது வச்சுக்கலாம் அப்படின்னு தான். இது வந்து நைஃப் ஷார்ப்னர் வாங்கினேன். இதுவும் குட்டியாக நல்லா இருந்துச்சு, ஸோ அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு இன்னர்ஸ், இதுவும் சேம் டவல் தான். பசங்களுக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா, அதே சேம் டவல் தான். பட் இது வந்து அண்ணி பொண்ணுக்கு, ஸோ அவளுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கினேன். இது கொஞ்சம் பெரிய பொண்ணுக்கு, ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸு. பசங்களுக்கெல்லாம் இந்த பொம்மை இது போட்டிருந்தது. இதில் வந்து சின்னதாக பேக்கெட் வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். ஹேண்டு இது இருக்குது, அப்புறமா குட்டியாக அந்த பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. கிளாத்துமே நல்லா தான் இருக்குது. பட் எவ்வளோ நாள் போகும்லாம் தெரில, யூஸ் பண்ண பிறகு தான் தெரியும். இது வந்து என் சின்னதுக்கு அதே தான் க்ராக்ஸ், அவளுக்கும் ஒன்று வாங்கியிருந்தேன். அவள் இது சூஸ் பண்ணால் க்ரோமி டிசைன், க்ரோமி பேட்டர்ன் போட்டிருந்தது. ஸோ அவளுக்கு அது சின்னதுக்கு. இதுலேயும் சேம் க்ரோமி டெக்கரேட் மேலே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் சன் கிளாஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் 2 பேருக்கும் சன் கிளாஸ், ஒன்று பிளாக்கு ஒன்று ஒயிட்டு அந்த மாதிரி வாங்கினேன். இதுவும் செட் ஆஃப் 2 அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த பேட்டர்னில் அந்த இதில் வாங்கினேன்.
அவன் க்ளவுஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போ பார்த்தாலும் அவனில் வைக்கிறப்போலாம் கையில் சூடு வாங்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால் இது கூடவே அதுவும் போட்டாச்சு. இது என்னென்னா வெஜிடபிள் கட்டர் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பல்காக பார்சல் வந்து ஓப்பன் பண்ணுறதுல ஒரு தனி ஹாப்பினஸ் தான். ரொம்ப பெரிய சைஸெல்லாம் இல்லை, ஆல்ரெடி என்கிட்ட உடனில் இருந்துச்சுல்ல, அது வந்து யூஸ் பண்ண சைட்லலாம் ஒரு மாதிரி பிளாக் ஆகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினேன். அதில் என்னென்னா சைடில் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்க இடத்துலலாம் பிளாக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இது வாங்கினேன். இது சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. இது சின்னதோடது, 2 பேருக்கு ஒன்று வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா, ஸோ அவ்வளோதுக்கு சேம் இது தான். நான் கலரும் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், மாற்றி எடுத்துருக்கேன். அவளுக்கு மட்டும்தான் பர்பிள் எடுத்திருக்கேன், இவங்களுக்கு செலக்ட் பண்ணதுக்கு ஒரே ப்ளூவே செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக என் அண்ணி பொண்ணுக்கு ப்ளூவு, இவங்க 2 புக்கும் பர்பிள் அண்ட் ப்ளூ அப்படி தான் நான் திங்க் பண்ணது. பட் மாற்றி எடுத்துட்டேன். சரி ஓகே இருக்கட்டும், அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரெயினர் வாங்கினேன். இது வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி சைஸில் 3 இருந்துச்சு. இதுவும் செட் ஆஃப் 3 அப்படின்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுவும் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னு பார்த்தேன், பட் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. பட் ஓகே இருக்கட்டும், அவ்வளோதான். ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.